நெக்கு அளவு வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எப்படின்னா அதே 2 இன்ச்சு வச்சுட்டு நெக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 8, 7 அந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கட்டம் போட்டுடணும். அதே 2.5 இன்ச்சு வச்சு இப்படி கட்டம் போட்டுடணும். இப்போ இது பாக்கழுத்து. இதில் அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் திரும்ப இன்னொரு பீஸில் அதே 8 வச்சுடுவோம். இங்கே 2, இங்கே இந்த 2. இது ஸ்டார்ட் நெக்குக்கு இங்கிருந்து 1.5 வச்சிடணும். இந்த 1.5லேருந்து இங்கே அரை வைக்கணும். வெளியே அரையில் 3/4. உங்களை அகலம் வேணும்னா 3/4, அகலம் வேணான்னா அரை வச்சுட்டு இப்படி இது ஸ்டார்ட். மறுபடியும் வச்சுட்டு வேற 2 வச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே 8 இப்படி இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியே போய் இங்கே அதே 1/2 இன்ச்சு வச்சிடணும். இந்த மூலையில் இதை கொண்டு வந்து இப்படி வளைச்சிடணும். அவ்வளோதான். இந்த நெக்குக்கு சுருக்க வைக்கலாம். சாதா ப்ளவுஸுக்கு இதெல்லாம் நான் வரைஞ்சிங்கிறது. பானைக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஸ்டார்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் பீஸ் தான். ஏன்னா சுருக்க வைக்கணும்ல. இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கிறதுக்கு இதோட வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பெரிய பீஸாக மாற்றணும். இப்போ வந்து இந்த மாதிரி பீஸை ஜாயின் பண்ணி பெருசாக்கிட்டோம். இந்த மாதிரி லாங்காக தைச்சதுக்கப்புறமா இதை இது 2ஆக ஃபோல்ட் பண்ணி நாம் இதை கழுத்து பீஸ்க்காக தைக்க போகிறோம். இதை நாங்கள் இப்போ முன்னாடி தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ரவுண்டு வர இடத்துல நீங்க ஒரு 2-3 சுருக்கம் அங்க வைக்கணும். பானைக்கு பானைக்கு அது எப்படி வச்சாலும் பரவாயில்ல. அந்த முன்னாடி வைக்கிற சுருக்கம் மட்டும். ஆனா இங்க பின்னாடிக்கு நம்ம பாக்கழுத்து வைக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா கரெக்டா வைக்கணும்.